கர்த்தருக்குள் பிரியமான சகோதரி சகோதரிகளே, அமளி நகர் மற்றும் மேட்டுப்பட்டி ஆகிய பகுதியில் கூடிய சபைகளின் சார்பாக உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இருக்க அநேக சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு என்னை தெரிந்திருக்கிறது, ஆனால் சிலருக்கு தெரியவில்லை. எனது பெயர் ஆர்சி ஜோசப் சகாயராஜ். அது என்ன ஆர்சி அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நான் ரோமன் கத்தோலிக்கிலிருந்து வந்தவன். ரோமன் கத்தோலிக் தான் முதல்ல இருந்தேன். ஆனால் சபையை பற்றி கேள்விப்பட்டனே 1991 ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன். அதன் பிறகு 95 ஊழியக்காரன் ஆனேன். இப்போ 31வது வருஷம் ஊழியம் செய்து கொண்டிருக்கேன். கர்த்தருக்கு நன்றி, எவ்வளோ நாள் என்னை ஆரோக்கியமாக பாதுகாத்ததற்காக. அது என்ன ஆர்சி அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உங்கள் பழைய மதத்தை பேரை வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் அதை பற்றி குறித்து ஆர்சியில் இருந்தபோது ரொம்ப பெருமை பாராட்டியது உண்டு. என் பேர்லேயே இருக்கு பாரு ஆர்சி அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் ஆர்சிங்கிற வேற ஒன்றும் இல்லை. எங்கள் தாத்தா பேர் ராயப்பேன், எங்கள் அப்பா பேர் சின்னப்பேன். ஆர்சி அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, உறக்கமும் ஒரு சாக்காடு, சாக்காடும் ஒரு உறக்கமாம் என்று ஒரு கவிதை இருக்கிறது. தூக்கம் ஒரு சாவை போன்றது. நேற்று நைட்டு தூங்கினவங்கள எத்தனை பேர் எந்திரிச்சிருப்பாங்க, எத்தனை பேர் எந்திரிக்காமே மரணத்தை தழுவி இருப்பார்கள். யோசித்து பாருங்கள். நம்ம ஆண்டவருக்கு நன்றி கூறணும், நம்ம இன்னை வரைக்கும் உயிரோடு வச்சிருக்கிறதுக்காக. அப்போ உறக்கமும் ஒரு சாக்காடு, சாக்காடும் ஒரு உறக்கமாம் என்று சொல்லப்படுகிறது. மரணம் என்பதும் உறக்கம் என்பதும் ஏறக்குறைய ஒன்று போன்றது. ஆனால் தூங்குறவங்க இன்னைக்கு நைட் தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சிருவோம். மரணம் அடைகிறவங்க கேட்குறதுல எல்லாத்துக்கும் கேட்குறா சிஸ்டர். கடைசியில் இப்படியே பேசலாமா? கையில் பிடிச்சுக்கட்டுமா? அப்ப சாக்காடும் ஒரு உறக்கமாம் என்று சொல்லும் போது அந்த உறக்கத்தை எப்போது விழிப்போம்? மரணமடைந்தவர்கள் எப்போது விழிப்பார்கள்? அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது வருகையின் நாளிலே அந்த உறக்கத்தை விழிப்பார்கள். இப்போ இந்த வசனத்தில் நித்திரையை விட்டு எழுவது என்பது அது உறக்கத்தையும் குறிப்பதில்லை, மரணத்தையும் குறிப்பதில்லை. அது எப்படி அப்படிங்கிறத நம்ம என்னுடைய கான்டெக்ஸ்ட்டை பார்க்கும்போது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உண்மையிலேயே நித்திரை அடைந்த, அதாவது இந்த உலக பிராரமாக நைட்டில் தூங்குறோம், பகலில் எந்திரிக்கிறோம் இல்லையா, அந்த தூக்கத்தை அடைந்த சிலருடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். அதன் பிறகு நாம் இந்த வசனத்திற்கு வருவோம். வேக்ஃபிட் என்று ஒரு கம்பெனி இருக்கிறது. அந்த கம்பெனியில் நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள், தேடி பாருங்கள். வேக்ஃபிட்னு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க தூக்க போட்டி வைக்கிறாங்க. 100 நாள் தொடர்ந்து டெய்லி 9 மணி நேரம் தூங்கணும். அப்போ தான் அந்த போட்டியில் ஜெயிக்க முடியும். ஜெயிச்சவங்களுக்கு ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? 1-2 இல்லைங்க, 10 lakhs, 10 லட்சம் கொடுக்குறாங்க ப்ரைஸ். இப்போ 5வது ரவுண்ட் நடந்துட்டு இருக்குது. அதுக்கு அந்த உறக்கம் என்பது வேறு. ஆழ்ந்த நித்திரை என்பது அது ஒன்று இருக்குது. இப்போ முதலாவதாக நாம் 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சாலமோனுக்கு நித்திரை தெளிந்த போது அது சொப்பனம் என்று அறிந்தான். அவன் எருசலேமுக்கு 1 ராஜாக்கள் 3:15 இல்லையா? அந்த ரைட் தான், வசனம் கரெக்ட் தான், நான் எடுத்துக்கிறேன். அந்த வசனத்துடைய சந்தர்ப்ப பொருளை பார்க்கும்போது சாலமன் ராஜா நித்திரை தெளிந்த போது அது சொப்பனம் என்று அறிந்தான். இங்கே அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? அவர் அங்கே உறங்குகிறார். உறங்குகிற போது
கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமானார். அப்ப கனவிலே தரிசனம் கண்டிருக்கார் சாலமன். அப்ப கேட்கிறார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார். அப்போ அவர் செல்வத்தையோ ஆசியையோ ஐஸ்வர்யத்தையோ அந்தஸ்தையோ செல்வாக்கையோ கேட்கவில்லை. மாறாக உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். ஞானத்தை மட்டும்தான் கேட்டார் சாலமன் ராஜா. தேவனிடத்தில் ஞானத்தை மாத்திரம் கேட்டார். சொப்பனத்திலே ஒரு தரிசனம். இது எவ்வளவு அற்புதமான காரியம் பாருங்க. அவர் கனவு காண்றாரு. அந்த கனவு என்ன? தேவன் அவருக்கு தரிசனம் தருவது ஒன்று. அந்த கனவுல அவர் கேட்கிறாரு. அந்த சாலமனுக்கு நித்திரை தெளிந்த போது அது சொப்பனம் என்று அறிந்தான். அப்ப அந்த சொப்பனம் நல்லதா இல்லையா? தூங்குனது நல்லதா இல்லையா? நல்லது தானே இல்லையா? ஆண்டவர் கனவுல பேசியிருக்கிறார். ரைட். அடுத்ததா ஏன்னா நம்ம கான்டெக்ஸ்டுக்கு வரணும், சீக்கிரமா போயிடுவோம். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். எலியா கர்மேல் பர்வதத்திலே போராடி பாகாலின் தீர்க்கதரிசி எல்லாரையும் வெட்டி போட்டு விட்டான். அப்போ ஏசபேல் என்ன சொல்லுகிறான்? உன்னை நான் ஒரு நாளைக்குள்ள கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ தப்பி ஓடுகிறார். ஏசபேல் ராணிக்கு பயந்து தப்பித்து ஓடுகிறார். ஓடி போய் அங்க பாலைவனத்திலே வனாந்திரத்திலே ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அது என்ன நித்திரையா இருந்திருக்கும்? கலவரமான நித்திரையா தான் இருந்திருக்கும் இல்லையா? கலவரமான நித்திரையா இருந்திருக்கும். ஏன்னா எந்த நேரம் கொள்ளுவான்னு தெரியாது, பயந்து ஓடிட்டான். ஆனா அங்க ஒரு தூதன் இவரை சாப்பிட்றதுக்காக எழுப்புறான். சில பேர் வீட்டில் இருப்பான், பையங்க என்ன செய்வாங்க? போய் படுத்துருவாங்க. போய் எந்திரா சாப்பிட்டு படுறா அப்படின்னு சொல்லி பெரிய போராட்டம் நடக்கும். அம்மாமார்களுக்கு தெரியும், வீட்டில் சாப்பிடாமே படுத்துருவாங்க. சின்ன பிள்ளைங்க அந்த மாதிரி செய்யுங்க நிறையா. அப்போ இங்க சூரிய செடியில் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்த்த போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தன. அப்போது அவன் புசித்து குடித்து என்ன செஞ்சானா? திரும்பவும் படுத்துக்கொண்டான். நம்ம பிள்ளையை செய்யறது மாதிரி திரும்பவும் படுத்துக்கொண்டான். அப்புறம் கர்த்தரை திரும்பவும் 2வது திறமை எழுப்பி போஜனம் பண்ணுவேன் அப்படிங்கிறார். அதே மாதிரி அப்பமும் அடையும் தண்ணீர் இருக்கிறது. அதை இந்த 2 தடவை சாப்பிட்டார் இல்லையா? இந்த 2 தடவை சாப்பிட்ட உணவின் பலத்தினாலே 40 நாள் இரவும் பகலும் நடந்து ஓரேப் என்ற தேவபிரவத்தை அடைந்தார். அங்கதான் கர்த்தர் அவருக்கு தரிசனமாகிறார். அப்ப சூரிய செடிகள் படுத்துக் கொண்டிருந்தது கலவரமான நித்திரையாக இருந்தாலும் அது ஒரு நன்மை தான். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு முக்கியமான தேவைகள் என்னவென்னு பார்க்கும்போது பசி, சாப்பாடு, அதுக்கு அடுத்ததாக கழிவு வெளியேற்றம், அப்புறம் தூக்கம். அவர் சொன்ன 3வதா தூக்கம் வரணும், அப்புறம் தான் கழிவு வெளியேற்றம். பசி, நல்ல சாப்பாடு, தூக்கம், கழிவு வெளியேற்றம். இந்த 4 தான் முக்கியமானது. சித்த மருத்துவத்தில் சொல்லப்படுகிறது. பசி, நல்லா பசி எடுக்கணும். இன்னைக்கு காலையில் குளித்தேன், 5:30 மணிக்கு குளித்தேன். குளிச்ச உடனே பசிக்குது அப்படின்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். குளிச்ச உடனே பசிக்கணும். இங்கே பிரியமானவர்களே, எலியா உண்மையிலே நம்ம உறங்குறது மாதிரி உறங்கினார், திரும்பி எழுந்திருந்தார், சாப்பிட்டார், திருப்பி உறங்கினார், திருப்பி எழுப்பப்பட்டார், சாப்பிட்டார். அந்த போஜனத்தின் பலத்தினாலே 40 நாள் நடக்கக்கூடிய தெம்பை அடைந்து கொண்டார். ரைட். இப்போ சங்கீதத்துக்கு வருவோம். சங்கீதம் 3:5 தாவீது என்ன செய்யறாரு? தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். மகனே தகப்பனுக்கு எதிராக எழும்புகிறான். யாரு? அப்சலோம், மூத்த மகன். தாவீதுக்கு முதல் மகன் அப்சலோம். அவனே தாவீதுக்கு எதிராக எழும்பினான்.
அப்படி எழுப்பின போது அங்கே என்ன சொல்றான் அந்த வசனத்தில், 5ஆம் வசனத்தில், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். பிரியமானவர்களே, நாம உறங்கும் போது கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லை என்றால் நிச்சயமாக நம்ம அழிந்து விடுவோம். அதனால தான் ஜெபம் பண்ணும்போது பண்ணிட்டு படுக்கிறோம், ஜெபம் பண்ணி படுக்கிறோம். இரவில் எனக்கு என்ன செய்யக்கூடாது, எந்த ஆபத்து நேராமல் காத்துக்கொள்ளும் தகப்பனே என்று சொல்லி ஜெபம் செய்துவிட்டு படுக்கிறோம். நான் முதலே சொன்னது மாதிரி இரவில், நேற்று இரவில் தூங்கினவங்கள எத்தனை பேர் இன்னைக்கு உறக்கத்திலே செத்து போயிருப்பாங்க, யோசிச்சு பாருங்க. அப்போ இது ஒன்று. அடுத்ததாக ஓமேல மத்தேயு 13:25, ஏன்னா நம்ம சப்ஜெக்ட் இன்னும் வரல. மத்தேயு 13:25 என்ன சொல்றாரு? அங்கே கோதுமை களைகள் என்ற ஓமையை சொல்லும்போது அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, வேறொரு ஓமையை அவர்கள் சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதை வைத்து மதித்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு கோதுமைக்குள் களையை விதைத்து விட்டு போனான். அப்ப இந்த நித்திரை நல்லதுக்கா? இதை நம்ம முக்கியமாக இன்னைக்கு படிக்கக்கூடியது. நம்ம அசந்து போய் இருந்தோம்னாக்கா சபைக்குள்ளாக எல்லா விதமான கள்ளபோதமும் வந்துவிடும். ரொம்ப வெளிப்படையான எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். இன்னும் ஒன்றை பார்த்துட்டு நம்ம மெயின் செய்திக்கு வருவோம். அப்போஸ்தலர் 20:9, 27 நம்ம அடிக்கடி சொல்கிற வசனம். வாரத்தின் முதல் நாளில் அப்பம் பிடிக்கும்படி கர்த்தர்கள் சீஷர்கள் கூடி வந்திருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்து 7ஆம் நித்திரை பண்ணிக்கொண்டே சாஞ்சி விழுந்துட்டான். அந்த ஊர்லாம் ஜன்னலுக்கு நம்ம வைக்கிற மாதிரி கம்பிகள்லாம் வைக்க மாட்டாங்க. ஜன்னலும் ஒரு பெரிய கதவுமாக தான் இருக்கும். அப்போ அதில் உட்காந்துருந்தவன் தூங்கி அப்படியே மல்லாந்து விழுந்துட்டான். 3ஆவது மாடியிலேருந்து விழுகிறான். கீழே போகும்போது செத்தவனா கிடைக்கிறான். பவுல் அப்புறம் எழுப்போம். எந்த நேரத்திலே நல்லதா நல்லதுன்னு தலையாட்டுறாரு. சில சகோதரர்கள் தலையாட்டுறாங்க. அதாவது தேவன் செய்கின்ற எல்லாமே நல்லதாத்தான் இருக்கும். அவனுக்கு ஒரு நித்திரை மேகத்தை கொடுத்தார். எதற்காக? பவுல் அந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்ய வேண்டும், அதன் மூலமாக வசனம் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக. இனி நாட்களிலே வசனத்தை உறுதிப்படுத்துகிறேன் என்ற பேரில் தாங்கள் அற்புதம் செய்வதாக பல பேர் சொல்லிக் கொண்டு தெரிகிறார்கள். இடையில ஒன்று நான் கேட்கணும், ஒன்று மறந்துட்டேன். இந்த கூட்டத்தில் எந்த சபையில் இருந்தாலும் நமக்கு ரட்சிப்பு உண்டு என்று சொல்லக்கூடியவர்கள் யாரையும் இருக்கிறீர்களா? எல்லா சபையும் ஒன்று தான் பிரதர். எந்த சபையில் இருந்தாலும் நமக்கு ரட்சிப்பு உண்டு என்று சொல்லக்கூடிய யாரையும் இருக்கிறீர்களா? ஒருத்தர் இல்லையா? கை தூக்குறாரு. இல்லை. கர்த்தருக்கு நன்றி. ஏன்னாக்கா கிறிஸ்தவன் சபை ஒன்றுதான் உண்மையிலே சபை. மற்ற எல்லாம் பிரிவினை கூட்டங்கள். அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். இன்னைக்கு மோடி அதை செய்கிறாரு, இதை செய்கிறாரு, அதெல்லாம் FCR இன்னைக்கு பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்ட நாமகரண கூட்டங்கள்ல பெரிய கலட்டம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் செய்யக்கூடாது, அப்படியாக இப்படியாக. பிரியமானவர்களே, என்னுடைய பார்வை என்னவென்றால், மோடி தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்து இந்தியாவில் கிறிஸ்தவத்தை சுத்தம் செய்து கொண்டு இருக்கிறார். அதான் நான் நினைக்கிறேன். மோடியும் அமித்ஷாவும் இந்தியாவில் கிறிஸ்தவத்தை சுத்தம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. கிறிஸ்தவம் என்ற பேரில் இந்தியாவில் செய்யப்பட்ட மோசடிக்கு பெரிதாக வேறு எந்த நாட்டிலும் செய்யப்படவில்லை. ஃபண்டு வாங்கிக்கிறது, எல்லாம் தன்னுடைய சொந்த செலவழிச்சிடுறது. கடைசியில் கணக்கு கேட்டாங்க, கணக்கு ஒன்றும் கொடுக்க முடியறதில்ல. அப்புறம் FCR எப்படி தொடர்ந்து கொடுப்பான்? கொடுக்க மாட்டான். அதான் அங்கே நடக்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த ஒரு ஆணையை அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே சேர்த்து இன்னங்க கிறிஸ்தவங்களை அத்தனை பேர்த்த கொண்டிருக்கிறார். கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் யார்? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம நித்திரையை விட்டு எழுந்திருக்கணும்.
ஏன்னா எல்லாருமே கிறிஸ்தவம் தான் அப்படிங்கிற கருத்துக்கள் சில பேர்கிட்ட கிறிஸ்டின் சபையில் இருக்கிறவங்கள்ட்ட இன்னமும் இருக்கிறது. இல்லை, கிறிஸ்தவர்கள் யார் தான் கிறிஸ்தவர்கள்? கிறிஸ்துவின் சபையிலே இருப்பவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அப்போ இப்பதான் நம்ம வசனத்துக்கு வர்றோம். ரோமர் 13:11. இந்த 13:11 கான்டெக்ஸ்ட் சந்தர்ப்ப பொருள் என்ன பார்க்கும்போது, தொடக்கத்திலிருந்து பாருங்க. இந்த 13ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து பாருங்க. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க கடவன். அவன் ஒரு சட்டம் போட்டா அது கீழ்ப்படிதே தான் ஆகணும். இன்றைக்கு எத்தனை நாடுகளில் சுவிசேஷத்துக்கு கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? எத்தனை நாடுகள் இந்நாட்களில் கர்த்தரின் பணிக்குத்தான் கதவடைத்தார். திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோரியார். பிரியமானவர்களே, திபேத்தில் அல்லது நேபாளத்தில் போய் இந்த மாதிரிலாம் மீட்டிங்லாம் போட முடியாது. அவங்க வீட்டில் வந்து ஆராதிச்சுக்கலாம், அவங்க க்ளோஸ் சர்க்கியூட்டாக ஆராதிச்சுக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை எங்கேயுமே. ஆனால் வெளியில் இந்த மாதிரி பப்ளிக்காக மீட்டிங் போட முடியாது. அதில் நேபாளம் வந்து ஹிந்து நாடு, திபெத் வந்து புத்த மதத்தை முழுவதும் பின்பற்றுகிறவர்கள். திபெத்தில் அந்த பார்டர் இருக்குல்ல, திபெத் பார்டர் நாட்டு எல்லை இருக்கு இல்லையா, அந்த எல்லையிலேயே ஒரு சைன் போர்டு வச்சுருப்பாங்க. என்ன சைன் போர்டுனா, நோ கன்ஸ் நோ பைபிள். அப்போ பைபிளை எதற்கு ஈக்குவலாக கருதுறாங்க? துப்பாக்கிக்கு ஈக்குவலாக கருதுறான். நோ கன்ஸ் நோ பைபிள் அப்படின்னு போட்டிருக்கோமா திபெத் எல்லையில். இந்த மாதிரி எத்தனை நாடுகள் இருக்கிறது. ஆனால் இங்கே நம்முடைய நாட்டில் மக்கள் அறியாமல் கலாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கங்கே கலாட்டம் நடக்குது. கிறிஸ்தவ சொல்கிற பேரில் இந்த பெந்தகோஸ்துக்காரவங்க மற்ற குரூப்புகள்லாம் போய் ஏதாவது சொல்லும் போது அவங்க வந்து பிடிச்சிக்கிறாங்க, அது வேற. ஆனால் சுவிசேஷத்தை கற்றுக்கொண்டு அதன்படி நடந்து அதை மக்களுக்கு உபதேசிக்கிறவர்களுக்கு நிச்சயமாகவே இந்த நாட்டிலே பாதுகாப்பு இருக்கிறது. நான் சொல்ல முடியும். எஸ்ராவின் மனநிலை நமக்கு வர வேண்டும். எஸ்ரா 7:10 என்ன சொல்லுது? பிரமாணத்தை வாசிக்கவும், பிரமாணத்தை ஆராயவும், நியாயப்பிரமாணத்தை ஆராயவும், அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே நீதிகளின் நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். நீ சொல்வதை நீயே செய்யாவிட்டால் நீ செய்வதை வேறொருவன் பிரசங்கிப்பான். நீ பிரசங்கிப்பதை நீயே செய்யாவிட்டால் நீ செய்வதை வேறொருவன் பிரசங்கிப்பான். அப்படித்தான் சபைகள் கெட்டு போறது. சொல்வது ஒன்று, செய்வது இன்னொன்றாக இருக்கக்கூடாது. உங்கள் பேச்செல்லாம் உள்ளதென்றால் உள்ளதென்றும், இல்லதென்றால் இல்லதென்று இருக்கட்டும் சொல்றார் இல்லையா? அப்போ நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிடுச்சு. அந்த தக்கங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் பார்க்கும்போது ஹை என்று போடப்பட்டிருக்கு. தக்க வேலை அப்படின்னாக்க ஹை டைம். இதான் வந்து சரியான நேரம், வேற நேரம் கிடையாது. இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்றோம். எந்த நித்திரையை விட்டு எழ வேண்டும் பிரியமானவர்களே? இதை நம்ம வாழ்க்கைக்கு நடைமுறைப்படுத்துவோம். முதல்ல வந்து நம்ம இதில் பார்க்குறோம், நம்ம வந்து மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அதுக்கு கீழே நிறையா எக்ஸ்பிளனேஷன் வந்த வசனத்துக்கு, அதனால தான் அதுக்குள்ளே போகலை நான். அதன் பிறகு அவர் வந்து ஒரு வருடத்தில் ஒரு அன்பு கூட கடனை இல்லாமல் வேறொன்றிலும் கடன்படாதீர்கள்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக, இந்த கற்பனையும் வேற எந்த கற்பனையுமே உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்ற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. பிறர் அன்பை பற்றி ரொம்ப அழகாக பேசுகிறார். அதற்கு பிறகு அந்த அன்பின் குணாதிசயங்களை கொஞ்சம் சொல்கிறார். அன்பு பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுவதாக இருக்கிறதுங்கிறார். அதுக்கப்புறம் வர்றாரு இந்த பாயிண்ட்டுக்கு, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிடுச்சு. இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் தூங்கிக்கிட்டு இருக்கோம்? இப்போ எத்தனை பேர் தூங்கிக்கிட்டு இருக்கோம்? இப்போ யாரும் தூங்க முடியாது, ஏன்னா சத்தம் இடி மாதிரி கொடுக்குது, அதனால் தூங்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நான் கேட்குற தூக்கம் வந்து வேற. சாலமன் தூங்கின தூக்கமோ, எலியா உறங்கின உறக்கமோ, அல்லது வேற எந்த உதாரணத்தை பார்த்தோம் இல்லையா, அவங்க தூங்கின தூக்கமோ அல்ல. நாம பிறருக்கு நன்மை செய்ய தெரியுமா தெரியாதா? நமக்கு பிறருக்கு செய்கிற நன்மையிலேயே மிகப்பெரிய நன்மை இது. அவரை
ரட்சிப்புக்கு உட்படுத்துதல். அதானே அந்த ரட்சிப்புக்கு உட்படுத்தக்கூடிய அந்த விஷயத்தை எப்படி செய்யணும்னு இங்க இருக்கல யாருக்கு தெரியாம இருக்குது? யாராவது சொல்லுங்க. யாருக்காவது தெரியலையா? கைதுக்குங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நம்ம மற்றவங்க சொல்லிக் கொடுக்கலாம். பிறரை ரட்சிப்புக்கு உட்படுத்துவதற்கு ரொம்ப ஈஸியா பைபிள்ல இருக்குது நமக்கு. அவங்க என்ன செய்யணும்? கர்த்தராகிய இயேசு சுவிசேஷத்தை கேள்விப்படணும், அதை விசுவாசிக்கணும், தங்களுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பணும், தங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடணும், கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும், கடைசி வரை நிலைத்திருக்கணும். இதுதான் என்னது என் நட்ஷெல்ல சொல்றதுங்கிறது ரட்சிப்பை குறித்து. இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு யாருக்கு தெரியாது? சொல்லுகிற விதங்கள் வேணா வித்தியாசமா இருக்கலாம், சொல்லுகிற விஷயங்களை என்ன கற்றுக்கொள்ள, அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னு கற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கலாம். ஆனா ரட்சிப்பின் படிகள் தெரியாம நம்ம யாராவது ஞானஸ்தானம் வாங்கினோமா? நமக்கு ஊழியக்காரர் ஞானஸ்தானம் கொடுத்தாரு நமக்கு ரட்சிப்பின் படிகளை சொல்லாம? இல்லை. நம்ம எல்லாருமே ரட்சிப்பின் படிகளை தெரிந்து கூட ஞானஸ்தானம் வாங்கணும். அப்ப ஞானஸ்தானம் பெற்ற உடனே நம்ம மற்றவர்களுக்கு சொல்லியிருக்கணும் இல்லையா? யோசிச்சு பாருங்க, எத்தனை வருஷமா தூங்கிக்கிட்டு இருக்கணும். ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே ஊழியக்காரர்கள் தான். நம்ம எல்லாம் யாரு? அந்தகாரத்தை நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டமாயும், ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த மக்களினமாயும், அவருக்கு சொந்தமானவங்களே இருக்கணும். பரிசுத்த ஜாதின்னு போட்டிருக்கு பைபிள்ல. ஜாதிங்கிற வார்த்தையே வரக்கூடாது பைபிள்ல. ஏன்னா ஜாதிங்கிற பேர்ல, ஜாதிங்கிற இடத்துல இங்கிலீஷ் பைபிள் என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. கேஸ்ட்னா போட்டிருக்குது. சூர்யா சொல்லுங்க, கேஸ்ட்னா போட்டிருக்கு, நேஷன் போட்டிருக்கு. நேஷனுக்கு கேஸ்டுக்கு வித்தியாசம் இல்லையா? இது யார் செஞ்ச கருத்துருவோம்? இந்த நம்ம கையில வச்சிருக்க பைபிள சிலாண்டு இருக்க ஒரு ஆள், ஆறுமுக நாவலர் இருக்கிற பண்டாரம், அவர் பண்டாரம் தான். கூகுளில் போட்டு பாருங்க, ஆறுமுக நாவலர்னு தேடி பாருங்க. பட்டை கொட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு உட்காந்துருப்பார். அந்த சாமியார் ஒருத்தர் அந்த காலத்தில் அங்கே வந்த ஸ்காட்டிஷ் மிஷனாக ஏதோ ஒரு மிஷினத்தை போய் வேலை பார்த்து, எனக்கு இங்கிலீஷ் வந்து தமிழில் மொழிபெயர்க்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மொழிபெயர்த்து கொடுத்தார். நிறைய கிறிஸ்தவர்கள்லாம் பண்ணி வச்சிருக்கிறார் இதில். அதை ஏன் கிறிஸ்தவன்னு சொல்லினாக்கா, அவர் வேணும்னே செஞ்சிருக்கிறார். இவர் வந்து என்ன செய்யறாரு? மிஷினரிகள்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு டிரான்ஸ்லேட் பண்றாரு. அதே வேளையில் இந்துக்களுக்காக ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்கிறாரு அங்கே அந்த நாட்டில். நீங்கள் இப்போ கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும், எல்லாமே வரும். நான் சொல்கிறது எதுவுமே தவறு இல்லை. அதனால என்ன செஞ்சிருக்கிறாரு? இங்கிட்டு பைபிளை மொழிபெயர்த்து கொடுத்துட்டு சம்பளம் வாங்கிக்கிட்டு அந்த பணத்தில் செலவழித்து ஒரு சங்கம் ஒன்று ஆரம்பித்து இந்த நாட்டில் கிறிஸ்தவம் வளரக்கூடாது அப்படின்னு சொல்லி பாடுபட்டுருக்கிறார். எங்க இலங்கையில். அந்த ஆள் மட்டும் இல்லைனாக்கா கிறிஸ்தவம் இன்னும் அதிகமாக பரவி இருந்திருக்குங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆள் மொழிபெயர்த்த புஸ்தகம் இது. 3 இடத்துல சேலைன்னு போட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ராப்போஜனத்தை விட்டு எழுது, மேலங்கியை கழட்டி வைத்து ஒரு சீலையை எடுத்து கட்டி கொண்டு அப்படி கொடுத்தார். அதில் சீலைங்கிற வார்த்தையே வரக்கூடாது. சவுண்டரியா என்ற வார்த்தை வந்து கிரேக்கத்தில் இருக்கு. சவுண்டரியானா என்னன்னாக்க மேலே போடுற துண்டு. அதை ஏன் இந்த சீலைன்னு மொழிபெயர்த்துக்கிறார்? ஆக பிரியமானவர்களே, ஜாதிங்கிற வார்த்தை வர்ற இடத்துல பூராவுமே பைபிள்ல கேஸ்ட் தான் இருக்கு. கேஸ்ட் இல்லை, மாறாக நேஷன் தான் இருக்கு. அப்ப அந்த இடத்துல என்ன மொழிபெயர்த்திருக்கணும்? மக்கள் இனம்னு மொழிபெயர்த்திருக்கணும். அதனால் வேணுமே பைபிளை குறைக்க மதிப்பிடுவதற்காகவோ அல்லது அவங்க அம்மா சொன்னது மாதிரி அந்த சாமியை நம்ம சாமியோட பெருசாக்கிறாரா, நீ ஏதோ தமிழில் மொழிபெயர்க்க போறேன்னு கேள்விப்பட்டேன், ஏதோ ஒரு சாமி புஸ்தகத்தை, அந்த சாமியை நம்ம சாமியோட பெருசாக்கிறாரா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கு. அதனால வேணுமே கேவலப்படுத்துக்காக இந்த மாதிரி வார்த்தை போட்டாரோன்னு தோணுது எனக்கு. அப்போ நீங்களோ உங்களை அந்தகாரத்தை நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்துக்கு வரவழைத்த புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களினமாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், அதை வாசிப்போம். பைபிள் எடுத்து வாசிப்போம். அது ஏன் நம்ம மனப்பாடமாக சொல்லிக்கிட்டு 1 பேதுரு 2:9 நீங்களோ
பரிசுத்த மக்களினமாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, நாம தான் அவருக்கு சொந்தமான ஜனங்கள். யாரு? கிறிஸ்துவின் சபையில் இருக்கிறவங்க. நாம தான் அவருக்கு சொந்தமான ஜனங்கள். அப்ப நாமே தூங்கிக்கிட்டு இருந்தா இந்த சித்தோடு பகுதி முழுவதிலையும் இந்த ஈரோடு பகுதி முழுவதிலும் இருக்கிற மற்ற மக்களுக்கு யார் இந்த சத்தியத்தை அறிவிப்பாங்க? சத்தியத்தை, உண்மையான சத்தியத்தை யார் அறிவிக்க முடியும்? நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று, ஹை டைம். இது உண்மையிலே உன்னதமான டைமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த நாட்டிலே இப்பொழுது அது பொய் கிறிஸ்தவமோ அல்லது உண்மை கிறிஸ்தவமோ, கிறிஸ்தவத்துக்கு எதிரான கருத்துக்கள் நிறைய ஒளிப்பேலையிலெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. சோஷியல் மீடியாவிலெல்லாம் நிறைய வந்து கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் நம்ம மௌனமாக இருந்தால் என்னவாகும்? யோசிச்சு பாருங்க. மொர்தெகாய் காலத்தில் மொர்தெகாய் சொன்னார் இல்லையா எஸ்தர்ட்ட, இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் இன்னொரு கிட்ட இருந்து வரும். அந்த வசந்தம் இங்கே போட முடியுமா? எங்க இருந்து வருங்க? இந்த சமயத்தில் நான் மௌனமாக இருந்தால் நாடு அழிஞ்சு போகும். அதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. எஸ்தரின் காலத்தில் இருந்தது போல அல்ல. ஏனென்றால் இன்றைக்கு நாமகரண கூட்டங்களின் ஆர்ப்பாட்டம் ஆரவாரம் ரொம்ப பெரிதாக இருக்கிறது. அப்ப நம்ம இப்படியே உட்காந்துக்கிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு நித்திரை மயக்கமாக இருந்தோம் என்றால் இந்த ஜனங்களை எல்லாம் ரட்சிப்பது எப்படி? ரட்சிப்புக்குள்ளாக்குவது எப்படி? பாருங்க, முதல்ல கிறிஸ்தவம் உண்டாச்சு. அதுக்கப்புறம் 300 வருஷத்துல ஒரு பிரிவினை உண்டாச்சு. அது பிரிவினை முற்றாத மாறுவதற்கு ஒரு 500 வருஷம் ஆச்சு. 625 பானிபஸ் தேர்ட் என்பவரை முதல் போப்பாக நியமித்தார்கள். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு 45 பேரை நம்ம போப் லிஸ்ட்ல வச்சிருக்கிறாங்க ரோமன் கத்தோலிக்ல. யார் முதல் போப்புன்னு சொல்றாங்க? அவங்க பேதுரு தான் முதல் போப் எங்களுக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா பேதுரு எந்த இடத்துல என்ன செய்யல? தன்னை போப் என்று சொல்லிக் கொண்டதில்லை. மாறாக என்ன சொல்றாரு? உங்களில் மூப்பருக்கு உடன் மூப்பன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் எல்டரா தான் இருந்திருக்காரு தவிர போப் என்ற பதவி அவர் வகிக்கவே இல்லை. ஆனா அவரை தான் முதல் போப் அப்படிங்கிறாங்க. சரி, உங்க முதல் போப்பு கல்யாணம் முடிச்சிருந்தாரு, ஏன் இப்ப இருக்கிற போப் கல்யாணம் முடிக்கிறது இல்லை? நீல இப்படி விதண்டாவதமாக கேட்குற. கல்யாணம்லாம் முடிச்சாலும் ஊழியம்லாம் செய்ய முடியாது. எவன் சொன்னா கல்யாணம் முடிச்சா ஊழியம் செய்ய முடியாது? இப்படி பலவிதமான தப்பான கொள்கைகளை வைத்துக்கொண்டு நாங்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். முதல்ல யார் வந்தது? ஆர்சி தான் முதல்ல வந்தது. இல்ல, ஆர்சி ரெண்டாவது வந்தது. 600 வருஷத்துக்கு அப்புறம் ஆர்சி என்ற மார்க்கம் மனிதர்களாலே உண்டாக்கப்பட்டது. அது வரைக்கும் கிறிஸ்தன் சபை தான் இருந்தது. ஆனால் அந்த ஆர்சி உண்டான போதே அந்த பானிபஸ் என்பவர் கான்ஸ்டன்டைன் ராஜாவுக்கு கொஞ்சம் நெருக்கமான நண்பராக இருந்தார். அந்த கான்ஸ்டன்டைன் ராஜா கொஞ்சம் ஐஸ் வச்சு, நீங்கள் நாட்டுக்கு ராஜாவாக இருக்கிறீங்க, அதே மாதிரி மதத்துக்கு என்னை தலைவராக்கிறீங்க, உலகம் பூரா இருக்கிற மதத்துக்கு என்னை தலைவராக்கிறீங்க. கேத்தலிக் என்றால் என்ன அர்த்தம்? ஜெனராசிட்டி, பெருந்தன்மை, எல்லாவற்றையும் இணைத்துக் கொள்ளும். அதனால தான் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க? தேங்காய் உடைச்சு, குங்குமம் பூசி, சந்தனம் வச்சு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏறக்குறை இந்து மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பிரியமானவர்களே, ஆர்சி என்பது முதல்ல தோன்றினது அல்ல. ரோமன் கத்தோலிக்கம் கிறிஸ்டியன் சபையிலிருந்து முதலிலே பிரிந்து போனது. அவர்கள் சொல்றாங்க தாய் திருச்சபை அப்படிங்கிறாங்க. உண்மைதான். எதுக்கெல்லாம் தாய்? பிரிவினைகளுக்கெல்லாம் தாய். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரிவினருக்கும் தாய் திருச்சபை, அவ்வளவுதான். அந்த ஆர்சி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் மார்ட்டின் லூத்தர் கிங் எழுப்பினார். அவரை கொஞ்சம் நஞ்சம் கொடுமை பண்ணல அவங்க. அவர் என்ன செஞ்சுட்டு அந்த காலத்திலேயே பைபிளை வாசித்து பார்த்துட்டு 95 விதத்தில் 95 வகைகளில் கத்தோலிக்கம் கிறிஸ்தவத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு அவர் ஒரு பாதிரியார், அவர் பூசை வச்சுக்கிட்டு இருந்த விட்டன்பர்க் என்ற ஊரில் இருக்கக்கூடிய தேவாலயத்தில் அந்த நோட்டீஸை ஒட்டிட்டார். இது போப்புக்கு தகவல் போயிடுச்சு. உடனே கூப்பிட்டுருக்காங்க, என்ன இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க.
ஆமாம், நான் பைபிளை வாசித்து பார்த்தேன். நம்ம 95 விதங்களில் தவறு செய்கிறோம். முதல்ல குழந்தை ஞானஸ்நானமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போராடி இருக்கிறாரு. அப்போ போப்பு என்ன செஞ்சிருக்காரு, இங்கே பாரு, உன் வேலையை பாரு, இதெல்லாம் உன் வேலை இல்லை. பைபிளில் என்ன வேணாலும் இருக்கட்டும், அதை போய் மக்களுக்கு சொல்லலாமா? அதை அந்த நோட்டீஸை கிழிச்சு போட்டு நீ பாட்டுக்கு போய் என்ன செய்ய, பூசையை வை. நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். அப்போ உடனே என்ன செஞ்சாங்க, பிலிப் பிரதர் என்ன செஞ்சாங்க, மார்ட்டின் லூதர் கிங்க மத பிரச்சனம் செய்து வைத்துட்டார். மதத்திலிருந்து தள்ளி வச்சுட்டாங்க. அவராவது உண்மையான கிறிஸ்டின் சபைக்கு வந்திருக்கணும். அவர் என்ன பண்ணிட்டாரு? ஆனால் அவர் சொல்லல, அவர் காலத்துக்கு பின் வந்த மக்கள் அவர் பேர்ல இந்த சபை ஆரம்பிச்சார், லூத்தரன் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அதுல படிப்படியாக டெவலப் ஆகி புரொட்டஸ்டாண்டுகள் வந்தாங்க. இந்த புரொட்டஸ்டாண்டுகள் ஒவ்வொரு ஊருக்கும் போகிற போது அங்கங்கே பேர் வச்சுக்குவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அவங்க வச்சிருக்க பேர் என்ன, CSI. பாம்பேக்கு போனீங்கன்னா CWIன்னு வச்சுருப்பாங்க, சர்ச் ஆஃப் வெஸ்ட் இண்டியா. கல்கத்தாவுக்கு போனீங்கன்னா CEIன்னு வச்சுருப்பாங்க, சர்ச் ஆஃப் ஈஸ்ட் இண்டியா. டெல்லிக்கு போனாக்கா CNIன்னு வச்சுருப்பாங்க, சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா. இப்படி அவங்களா இஷ்டத்துக்கு பேர் வச்சுக்கிறது. சபையை ஆரம்பிச்சவே தன்னுடைய சபைக்கு பேர் வைக்கலங்க. இப்படி பலவிதமான குழப்பங்கள் இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதைத்தான் உண்மை என்று மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இதை விட இன்னொரு பெரிய மோசடி எதுனாக்கா பெந்தகோஸ்தே மோசடி. 1902வது வருஷம் தான் பெந்தகோஸ்தே இயக்கமே ஆரம்பிச்சது. நீங்க கூகுளில் தேடி பாருங்க. 1902வது வருஷம் தான் பெந்தகோஸ்தே. இப்போ 100 வருஷம் தான் ஆகுது, 125 வருஷம் தான் ஆகுது. ஆனால் அந்த பெந்தகோஸ்தே இயக்கம் எந்த அளவுக்கு நாட்டை கெடுத்து வைத்திருக்கிறது பாருங்க. மதுரை பகுதியெல்லாம் வந்தாக்கா கிறிஸ்தவனு சொன்னால் வீடே கொடுக்க மாட்டான், வாடகைக்கு வீடே கொடுக்க மாட்டான். ஏன்னா ரெண்டு நீங்க கத்தி குமிச்சிருவீங்கய்யா. யாரும் மனசில் வச்சிருக்காங்க இந்த பெந்தகோஸ்காரங்கள. இப்படிலாம் வழிபாடு செய்ய சொல்லையே. அப்ப இப்படி நாட்டை கெடுத்து வைத்திருக்கிறார்கள். நம்ம தூங்கிக்கிட்டு இருந்தா எப்படிங்க? தூங்கிட்டு இருக்கிறது என்ன கான்டெக்ட் புரியுதா? அந்த வசனத்தில் தூங்கிட்டு இருக்கிற என்னன்னு நம்ம நித்திரையை சொல்லவில்லை அல்லது இறப்பை சொல்லவில்லை, நாம் அசதியாய் இருப்பதை சொல்லுகிறோம். நித்திரையை விட்டு எழுந்திருக்க தக்க வேலை ஆயிற்று. ஹை டைம், இட் இஸ் த ஹை டைம். இந்த வேளையில் நம்ம எழுந்திருந்து நம்ம மக்களுக்கு ரட்சிப்பை குறித்து சொல்லாவிட்டால் வேற யாரும் சொல்ல முடியாது, நாடு அழிஞ்சிடும். அதான் நான் சொல்றேன். பிரியமானவர்களே, திறப்பின் வாசலில் நிற்பது யார்? இன்னும் தூங்கிட்டு இருக்க கூடாது. நம்ம திறப்பின் வாசலில் நிற்பவர்களாய் நம்ம எல்லோரும் இருக்க வேண்டும். ஆண்களாயினும் பெண்களாயினும் எல்லாருமே ஊழியத்துக்கு கிளம்ப வேண்டும். இளைஞர்கள் நீங்க போய் ஊழியம் செய்யலாம், தனித்தனியா ஊழியம் செய்யலாம். திருமணம் முடித்த ஆண்கள் மனைவியோடு தாராளமாக போகலாம், மனைவியோடு தாராளமாக ஊழியத்துக்கு போகலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஊழியத்துக்கு எழும்பினா தான் நாம் நித்திரை விட்டு எழும்புகிறோம் என்று அர்த்தம். ஊழியம் என்பது ஊழியக்காரர் தலையில கட்டி வச்ச பட்டம் அல்ல. அவர் ஒரு ஆர்கனைஸ் பண்றதுக்காக இந்த இடத்துல ஒரு லீட் மாதிரி இருக்கிறார். ஆனா ஊழியம் செய்ய வேண்டிய யாருடைய கடமை? 2 தெளிவா சொல்றாரு. நீங்களோ அப்படின்னு சொல்றாரு. நீங்களோன்னு யாரை சொல்றாரு? எல்லாரையும் சொல்றாரு. ஆனா கத்தோலிக்க மார்க்கத்தில் என்ன சொல்றாங்க? அரச குருத்துவ திருக்கூட்டம், ராஜரீக ஆசாரிய கூட்டம் இருக்கு இல்லையா? ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருக்குன்னு சொல்லியிருக்கல பைபிள்ல 1:2:9. அதை கத்தோலிக்க பைபிள் எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க? அரச குருத்துவ திருக்கூட்டம். யாரு குருத்துவம்? கல்யாணம் முடிக்காத ஆண்கள், கல்யாணம் முடிக்காத பெண்கள் இருக்காங்க, அம்மாங்க, சாமியாருங்க சொல்றாங்களே, அவங்க தான் ராஜரீக ஆசாரிய கூட்டமா. மற்ற கத்தோலிக்கர்லாம் பாவிகள். நீ என்ன பாவம் செய்ய முடிக்க வரணும், வர சனிக்கிழமை பாவம் நீ செஞ்ச பாவத்தெல்லாம் சொல்லணும் என்கிட்ட. நாங்கள்லாம் பரிசுத்தவான்கள் கிடையாது. ஒரு வேதாகம சொல்லியிருக்கிறாரு, அண்டர் த கிராஸ் த ஹோல் இட் இஸ் ஃபிளாட். சிலுவையின் அடியிலே இந்த முழு உலகமும் சமதரையாகத்தான் இருக்கிறது, மேலே கீழேலாம் கிடையாது. படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, இந்த நாட்டுக்காரன் அந்த நாட்டுக்காரன், அந்த வித்தியாசமே கிடையாது. சிலுவையின் கீழே உலகம் முழுவதும் சமதரையாகத்தான் இருக்கிறது. அப்ப நம்ம எல்லாருமே சகோதரர்கள் சகோதரிகள். இதுல உயர்வு தாழ்வுலாம் கிடையாது. ஆனால் அதில் எத்தனை படிநிலை வச்சிருக்கிறாங்க பாருங்க. போப்பு, கர்டினல், ஆர்ச் பிஷப், பிஷப், பாரிஸ் பிரீஸ் என்ற முக்கியமான 5 படிநிலை வச்சிருக்காங்க. ஆர்ச் பிஷப், பிஷப்பு, பாரிஸ் பிரீஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்புறம் ஸ்காலாஸ்டிக்ங்குவாங்க.
படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு சோலாஸ்டிங்க. இந்த மாதிரி படிநிலைலாம் தேவன் வந்து ஏற்படுத்தவே இல்லை. தொடக்கத்தில் என்ன இப்படியா இருந்துச்சு? அப்ப இப்படி இந்த உலகத்தை கெடுத்துக்கிட்டு இருக்காங்களே, நாம நித்திரையா இருந்தா வேற யார் சொல்லுவா? எஸ்தரின் காலம் அல்ல இது, அதை புரிஞ்சுக்கங்க. நாம் ஒவ்வொருவருமே எழும்ப வேண்டும். நித்திரையை விட்டு எழும்பத்தக்க வேலையாயிற்று என்று காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். காலத்தை அறிதல். இன்னொரு இடத்துல பவுல் சொல்றார், நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, கடந்த 8 ஆண்டுகளாக, அதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு தீவிரமாக இல்லை நான், கடந்த 8 ஆண்டுகளாக, அதாவது என்னுடைய மனைவியாகிய சகோதரி மரித்த பிற்பாடு நான் வந்து நினச்சி பார்த்தேன், நம்ம இப்படியே இருந்தோம்னாக்க நம்ம பைத்தியம் முடிச்சிடும். நம்ம இப்போ என்ன செய்யணும்? ஆண்டுடைய வேதத்தை ஆராயணும்னு முடிவு பண்ணேன். அப்படி ஆராய்ந்து முடிவு பண்ணி தான் லூக்கா சுவிசேஷம் முழுவதற்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறேன், டேனியல் புஸ்தகம் முழுவதற்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறேன், உன்னத பாட்டு முழுவதற்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறேன். இப்போ வந்து இஸ்ரேல் ராஜாக்களின் வரலாறு பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைக்கு இப்போ விளக்க உரை எழுதிக்கிட்டு இருக்கேன். இந்த காரியங்களை எல்லாம் வந்து நற்செய்தி சுடர் அந்த புத்தகத்தில் விளக்க உரைக்குன்னு அர்ப்பணிக்கப்பட்ட புத்தகம் வந்து என்னுடைய சொந்த முயற்சியில் போடுற புத்தகம். அந்த நற்செய்தி சுடர் புத்தகத்தில் பிரிண்ட் பண்ணி கேட்குறவங்களுக்கு விலைக்கு தான் கொடுக்க முடியும். அதை சும்மா கொடுக்க முடியாது, விலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒருவேளை அதை நல்ல முறையில் பயன்படுத்தணும் யாராவது விரும்பினீங்கன்னாக்கா உங்களுக்கு கன்செஷன் ரேட்டில் கொடுக்குறேன். அது ஆக்சுவலாக விலை வந்து இப்போ போன பிரிண்ட் வந்து 100 ரூபா, உங்களுக்கு கன்செஷன் ரேட்டில் வேணால் கொடுக்குறேன். அந்த மாதிரி இந்த வேதாகம் விளக்குறையில் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் நிறையா. இது காரணம் என்னன்னாக்கா, நாம் எப்போ சாவோம் என்பது நமக்கு தெரியாது. தெரியுமா? நமக்கு நிச்சயமாக தெரியாது. அப்போ நம்ம சாகிறதுக்குள்ளாட்டியும் எவ்வளவு டைமை யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ டைமை யூஸ் பண்ணிக்கணும். காலைல 3:30 மணிக்கு எந்திரிச்சிருவேன், பைபிள் ரிசர்ச் பண்ணுவேன் 3 to 5:30. அதுக்கப்புறம் வழக்கமுள்ள ரொட்டீன்லாம் போயிடும். நைட்டு 9-9:30 படுத்துருவேன். நம்ம வாழ்க்கையை டிசிப்ளின் பண்ணிக்கணுங்க. நைட்டு உட்காந்து விடிய ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டு காலை 8 மணிக்கு முடிச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஃபேஸ்புக்கில்லாம் உள்ளுக்க போனதை பைத்தியமாக ஆக்கணும், அதெல்லாம் தேவையில்லாது. ஆனால் அதை ஆண்டவருடைய காரியத்துக்கு பயன்படுத்தலாம், அது தப்பு இல்லை. அப்போ இந்த உலகத்திலே நாம் எத்தனை நாள் வாழ்வோம் என்பது நமக்கு தெரியாது. நம்முடைய நாட்கள் பொல்லாதவைகளாய் வேற இருக்கிறது. அப்போ என்ன செய்யணும்? காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். யாருக்கென்று? தேவனுக்கென்று. பாருங்க, சபையில் இருக்கிறாங்க உறுப்பினர்கள், அவங்க என்ன செய்வாங்க? ஊழியக்காரெல்லாம் பார்த்துக்குவார். அவர் தான் ஊழியம் செய்கிறார்ல. நம்ம போய் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவோம், பிரசங்கத்தை கேட்போம், காணிக்கை போட்டு வந்துடுவோம், மனசா கத்தடி பந்தியில் பங்கு பெறுவோம், போதும், அது போதும் நமக்கு. கிடையாது சகோதரனே சகோதரியே, இங்க இருக்க ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் உண்மையுள்ள ஊழியக்காரனாக ஊழியக்காரையாக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஊழியம் என்பது நம் எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஏதோ ஒருவர் மட்டும் சபையில் ஊழியக்காரராக இருந்து செய்கிற காரியமே அல்ல. இதை குறித்து பயிற்றுவிப்பதற்காக ஒரு குரூப்பே ஆரம்பிச்சிருக்கேன், வாட்ஸ்அப் குரூப்பை ஆரம்பிச்சிருக்கிறேன். இங்கே இருக்கிற சில சகோதரர்கள் கூட அந்த குரூப்பில் இருக்கிறாங்க. அந்த குரூப்பில் வந்து டெய்லி நைட்டில் இப்போ வந்து ஒரு பாடம் நடக்க 1 கொரிந்தியர் பாடம் நடத்திட்டு இருக்கோம். காலையில் வந்து யாராவது ஒரு சகோதரர் ஒவ்வொரு நாளையும் பிரசங்கம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி காலையில் 6 to 6:30, நைட்டு 9 to 9. இதெல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக செய்யுது. பிரியமானவர்களே, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாக இப்படி நடக்க வேண்டும். நம்முடைய நேரம் ஒவ்வொன்றையும் கணக்கிட்டு செய்ய வேண்டும். காலம் என்னன்னு சொல்றான்? சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. எல்லாம் சொல்றதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் காலம் பொன் போன்றதுன்னாக்க, இப்போ ஒரு தங்க மோதிரம் இருக்குன்னு வச்சுக்கோம், அந்த தங்க மோதிரத்தை தூக்கி அசால்ட்டா ரோட்டில் போட்டுருவோமா? யோசிச்சு பாருங்க. அப்படிதான் எத்தனையோ மணியிலே நம்ம வீணடிச்சுக்கிட்டு இருக்கோமே, ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும். அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம கிடைத்திருக்க ஒவ்வொரு நொடியும் அருமையானது. காலம் பொன் போன்றது என்ற அருமையை நமக்கு தெரிஞ்சிருக்கணும், முக்கியமாக கிறிஸ்தவர்களுக்கு. என்றால் கிறிஸ்டியன்ஸ் ஆர் த பீப்புள் ஆஃப் த புக், த புக். கிறிஸ்தவர்கள் புத்தகத்தின் மக்கள்.
வேற ஒன்றும் கிடையாது. நம்ம புத்தகம்னு சொல்றது எதைத்தான் சொல்ல முடியும்? பைபிள் ஒன்றைத்தான் புத்தகம்னு சொல்ல முடியும், வேற எதுவுமே இல்லை. ஏன்னா அது பேரே பிபிலியோ. இதுல இருந்தால் மற்றதுக்கெல்லாம் எல்லாம் அறிவு, மற்ற புத்தகம்லாம் எழுதக்கூடிய அறிவுலாம் வந்தது. இதுதான் புஸ்தகம். புஸ்தகம்னா இதுதான். அப்போ we are the people of the book. நாம் புத்தகத்தின் மக்களாக இருக்கிறோம். அப்போ நம்ம எவ்வளவு அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும், எவ்வளவு ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அறிவு என்னங்க, ஞானம் என்னங்க? அறிவுனா என்ன, ஞானம்னா என்ன? ஒன்றை பற்றி அறிந்து கொள்வதற்கு பேர் அறிவு. அதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதற்கு பேர் தான் ஞானம். அப்போ நாம வேத அறிவை பெற்றிருக்கிறோம், வேத ஞானம் கொண்டவர்களாக இருக்கிறோமா? வேத ஞானத்தை கொண்டவர்களாக இருக்கும்போது தான் நாம் உண்மையிலே மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க தகுதியை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்திலே வாழ்கின்ற மக்களுடைய தர அளவை வேறு, கிறிஸ்தவனுடைய தர அளவை வேறு, தேவனுடைய தர அளவை வேறு. மனுஷன் பார்க்கிற பிரகாரமாக நான் பார்க்கிறதில்லை. மனுஷனோ முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்ப்பேன். அப்ப நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவன் உண்மையிலே நம்முடைய இருதயம் தேவனுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா என்று ஆராய்கிறார். தாவீது ராஜா பற்றி அவர் என்ன சொன்னார்? என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன் சொன்னாரா தாவீதை பற்றி? எங்க அடுத்த முறையை கூட்டிக்கிட்டாங்க, அவனை போய் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனுங்கிறாரு. ஆனா அந்த விபச்சார குற்றத்தை உணர்த்தப்பட்ட போது மனம் வருந்தி மனம் திரும்பினான். அதனால்தான் தாவீதை இருதயத்துக்கு கேட்ட மனுஷன். சவுல் மேட்டுமை உணர்வுடையவனாக இருந்தான், கீழ்ப்படியாதவனாக இருந்தான். அந்த கீழ்ப்படியாமை உணர்த்தப்பட்ட போது தன்னுடைய கீழ்ப்படியாமையை நியாயப்படுத்தினான். கீழ்ப்படியாமை என்ற பாவத்திலிருந்து மனம் திரும்பவில்லை அவன், மாறாக தன்னுடைய கீழ்ப்படியாமை நியாயப்படுத்தினான். ஆனால் தாவீது மனம் திரும்பினான். அதனால்தான் தாவீதை தேவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் அப்படிங்கிறார். பிரியமானவர்களே, நாமும் கூட தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷர்களாக இருந்து தேவனுடைய உண்மையான பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்பனுக்கு தப்பாத பிள்ளைகளாக இருக்கணும். தேவன் என்ன செய்ய சொல்றாரு? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும். அதான அவருடைய உண்மையான விருப்பம். முதல்ல எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், அப்புறம் அவங்களுக்கு சத்தியத்தை அறிகிற அறிவை தொடர்ந்து ஊட்டி கொண்டிருக்க வேண்டும். ரட்சிப்பு தேவையான காரியங்களை சொல்லி அவரை ஞானஸ்நானப்படுத்தினா போதுமானது. சில பேர் சொல்லுவாங்க, நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஞானஸ்நானம். எல்லாம் தெரிஞ்சவங்க யாருங்க இருக்கிறாங்க? பைபிளில் எல்லாம் தெரிஞ்சவங்க யாருங்க இருக்கிறாங்க? நான் 31 வருஷமாக ஊழியம் செய்கிறேன், அண்ணன்லாம் என்னை விட அதிகமான நாட்கள் ஊழியம் செய்கிறார், பிலிப்பியர்லாம். எல்லாம் தெரிஞ்சுன்னு சொல்ல முடியுமா நம்மளால? பைபிளில் கிடையாது. ஒருவன் எல்லாம் தெரிந்து நினைத்தால் அவனுக்கு ஒன்றுமே தெரியலன்னு அர்த்தம் இல்லையா? பைபிளை பொறுத்தவரை we are all students. எப்பொழுதுமே நம்ம மாணவர்கள் தான். ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டே இருப்போம். ஏனென்றால் புதிய புதிய விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் பொது நடவடிக்கைகள் மார்ஸ்மேடு பிரசங்கம் இருக்கு இல்லையா? மார்ஸ்மேடு பிரசங்கத்தை நான் இதுவரைக்கும் ஒரு 30 தடவை செஞ்சுருப்பேன், வெவ்வேறு இடங்களில். 30 தடவை வெவ்வேறு விதமாக தான் இருந்துச்சு. ஒரு தடவை வராத கருத்துக்கள் அடுத்த தடவை வருது. அதுதான் பைபிளுடைய மகத்துவம். ஆக பைபிளை பொறுத்த வரைக்கும் நாம் என்றைக்குமே ஸ்டூடெண்ட் தான். நம்ம கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். காலத்தை அறிந்தவர்களாய். காலம் போய்கொண்டே இருக்கிறது. ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும் இல்லையா? பழைய பாட்டு ஏதோ இருக்குது, ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும். அப்போ ஒவ்வொரு வருஷமும் போகும்போது நாம் அந்த ஆண்டிலே செய்தது என்ன, கர்த்தருக்கு செய்தது என்ன என்பதை நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது நான் முதலே அந்த பாயிண்ட்டுக்கு வந்தேன், அதை முழுசாக முடிக்கல. நாம் மற்றவர்களுக்கு செய்கிற நன்மையிலேயே பெரிய நன்மை என்ன? ஒருத்தரை ரட்சிப்புக்கு உள்ளாக்குவது. ரட்சிப்புக்கு உள்ளாக்குவது என்ற நன்மை செய்ய தெரியுமா தெரியாதா? நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும். மற்றவர்களுக்கு சொல்லியும் நாம் என்ன செய்யல? மேன்மை பாராட்ட நமக்கு இடமில்லை. ஏனென்றால் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது நம்மேல் விழுந்த
கடமையாக இருக்கிறது. பிரசங்கத்தினால நான் எவ்வளோ பெரிய ஊழியக்காரன் தெரியுமா அப்படின்னு பெருமை பாராட்ட முடியாது. பெருமை பாராட்டுறதுக்கு இடமே இல்லைங்க. ஏன்னா நமக்குள்ள இருந்து நம்ம இயக்கிறவர் யார்? கர்த்தர். அப்ப நமக்கு என்ன பெருமைங்க? ஒன்றும் கிடையாது. நாம அவருடைய கருவியாக இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். அப்ப தேவனே சுத்த இருதயத்தை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை எனக்குள் புதுப்பியும் என்று சொல்லி தாவீது ஜெபித்தார்களே 51ஆம் சங்கீதத்தில். அந்த ஜெபத்தை தினம் ஜெபிக்கணும். சுத்த இருதயம் நமக்கு தேவை. யார் மீதும் பொறாமைப்படவோ, யார் மீதும் கோபப்படவோ, யார் மீதும் எரிச்சல் படவோ நமக்கு உரிமை இல்லை. 1 பேதுரு 2 தொடக்கத்தில் சொல்றார் இல்லையா, கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால். ஆள்ங்கிறது என்னது? தமிழில் சொல்லும்போது ஆள்ங்கிற வார்த்தையை 6ஆம் வேற்றுமை தொகை அப்படிங்குவாங்க. அந்த ஆள் என்பதற்கு ஈக்குவலண்டான இங்கிலீஷ் வார்த்தை என்ன? இஃப். இஃப் என்பது ஆங்கில இலக்கத்தில் கண்டிஷனல் கிளாஸ். இஃப் என்ற வார்த்தை ஒரு வாக்கியத்தில் வருகிறது என்றால் அந்த வாக்கியத்தில் முதல்ல ஒரு பாகம் இருக்கும், அப்புறம் 2வது பாகம் இருக்கும். அந்த முதல் பாகத்தை நிறைவு செய்தால் 2வது பாகம் உனக்கு கொடுக்கப்படும் என்று அர்த்தம். இஃப் யூ கம் ஹியர் ஐ வில் கிவ் யூ இந்த மைக் அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா நீ இங்கே வந்தால் நான் உனக்கு இந்த மைக்கை தருவேன் அப்படின்னு வந்தால். அந்த ஆள்ங்கிறதா இஃப். இஃப் யூ கம் ஹியர் ஐ வில் கிவ் த மைக் டு யூ. நீங்கள் வந்தால் மைக்கை உனக்கு தருவேன். அந்த ஆள் என்பது அந்த வசனத்திலே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது. கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சொல்றார் இல்லையா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு, என்னன்னா ஒழிக்கணும்னு சொல்றாரு? துர்க்குணம், கபடம், வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதல், இவெல்லாம் ஒழிக்கணும். ஒழிச்சுட்டு என்ன செய்யணுமா? நீங்கள் வளரும்படி. இதெல்லாம் ஒழிக்காம இருந்தால் வளர மாட்டோம். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் தஞ்சம், களைகள். நம்ம இருதயத்தில் இந்த களைகள் இருக்கிற போது வசனம் நமக்குள்ளாக கிரியை செய்யவே செய்யாது. அப்ப இந்த 5 களைகளையும் ஒழித்து கட்ட வேண்டும். துர்க்குணம், கபடம், வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதல், இதெல்லாம் ஒழிச்சிட்டு நீங்கள் வளர வேண்டுமானால் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. இப்பதான் பிறந்திருக்கு, இன்ஃபன்ட் பேபிங்க வாங்க. அந்த புதிதாய் பிறந்த குழந்தைக்கு என்னதான் தேவை? அவங்க அம்மாட்ட இருந்து பால், அதுதான் தேவை இல்லையா? வேற ஒண்ணுமே தேவையில்லை அதுக்கு. அப்போ புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். திருவசனத்தை என்னவென்று சொல்லுகிறார் பேதுரு? களங்கமில்லாத ஞானப்பால். இன்றைக்கு அதை களங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. யாரு? மற்ற நாமகரண கூட்டத்தார் எல்லாரும் திருவசனத்திற்காக தங்கள் சொந்த உபதேசங்களை பூத்தி கொண்டு களங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த களங்கம் இல்லாமல் சுத்தமான தூய உபதேசத்தை யார் தான் கொடுக்க முடியுங்க? நீங்களும் நான் தான் கொடுக்க முடியும். வேற யாரும் கொடுக்க முடியாது இந்த உலகத்தில். கிறிஸ்டின் சபையில் இருக்கிறவங்களை தவிர வேற யாரும் சுத்தமான உபதேசத்தை கொடுக்க முடியாது. அப்ப நாமே தூங்கிக்கிட்டு இருந்தோம்னா எவ்வளவு பரிதாபமான நிலைமை யோசிப்பாரு. அதைத்தான் சொல்றாருங்க, நீங்கள் நித்திரையை விட்டு விழிக்கத்தக்க வேலையாயிற்றுன்னு சொல்றார். ரோமர் 13:13 நித்திரையை விட்டு எழுந்திருக்க தக்க வேலை, ஹை டைம். இது ரொம்ப ஹை டைமாக இருக்குது. நாட்டில் நிறைய அராஜகம் பெருத்து போயிருக்குது. அரசியல்வாதிகள்னாலையும் மற்ற சமூக விரோதிகள்னாலையும் நிறைய அராஜகங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க பாருங்க. நேற்று நியூஸ், திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் ஹை ஸ்கூலில் 7வது 8வது படிக்கிற பொம்பளை பிள்ளைங்க ஸ்கூல்லையே வச்சு மதுபானம் பண்ணியிருக்கு. எவ்வளவு பரிதாபமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கு நாடு. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன யோசிச்சு பாருங்க. நம்ம தூங்கிக்கிட்டுறதுங்க காரணம், வேற ஒன்றும் காரணம் இல்லை. நம்ம தூங்கிட்டு இருக்கதான் காரணம் இத்தனைக்குமே. அப்போ
நாம் நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமூகையாக இருந்ததை பார்க்கலாம், இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாக இருக்கிறது. நாம் விசுவாசிகள் ஆன போது ஒவ்வொருத்தரும் ஒருவேளை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம், 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம், நேற்று இருக்கலாம், அல்லது 40 வருஷத்துக்கு முன்னாடி ஞானஸ்தானம் கொடுக்கலாம், யார் வேண்டாம் இருக்கலாம். நம்ம ஞானஸ்தானம் வாங்கின போது, நம்ம ரட்சிப்புக்கு நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை காட்டலாம். இந்த ரட்சிப்பு எந்த ரட்சிப்பை குறிக்கிறது? 2வது ரட்சிப்பை குறிக்கிறது. இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டு விட்டோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது 2வது ரட்சிப்பை அருளத்தக்கராய் பிரசன்னமாவார் என்று சொல்லப்படுகிறது. அந்த 2வது ரட்சிப்பு என்பது நம்ம ஞானஸ்நானம் வாங்கின போது இருந்ததை காட்டலாம், இப்போது அதிக சமீபமாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வருகை சமீபமாயிடுச்சு. எப்போ வருவார்? யாருக்கு தெரியாது, இயேசுவுக்கே தெரியாது. அவர் எப்போ வருவார்னு இயேசுவுக்கே தெரியாது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் 2000 வருஷங்களாக இதையே தான் சொல்லிக்கிட்டு இயேசு வருகிறார் வருகிறார். ஆனாலும் கூட 2000 வருஷத்துக்கு முன்னாடி 2வது ரட்சிப்பு எவ்வளோ தூரத்தில் இருந்துச்சோ அதை காட்டில் இன்றைக்கு சமீபமாக இருக்கிறது. எப்பொழுது முடியும் என்று நமக்கு தெரியாது. இன்றைக்கு கூட முடியலாம் உலகம், இன்னும் 20 வருஷம் கழிச்சு வரலாம், 2000 வருஷம் கழிச்சு வரலாம், அல்லது இன்னும் 20,000 வருஷம் கூட இருக்கலாம். ஆனால் நாம அந்த 2வது ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும், தயாராக இருக்க வேண்டும். ஸ்கவுட்டில் ஒரு மோட்டோ சொல்லிக்கலாம், அதான் ஃபஸ்ட்டு மோட்டோ சொல்லி கொடுக்குறாரு ஸ்கவுட்டில். நான் சின்ன பிள்ளை ஸ்கவுட்டில் இருந்தேன், ஹைஸ்கூலில், பிஎட் காலேஜில் கூட என்னை பேடன் போகணுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த ஸ்கவுட்டில் முதல் மோட்டோ என்னன்னாக்கா, பி ப்ரிப்பேர்ட், எப்பொழுதும் தயாராக. நாம எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். நம்ம எப்பொழுதும் தயாராக இருக்கணும்னாக்கா, இந்த வானம் பூமியும் அழிஞ்சு போயிடும். இப்படி எல்லாம் அழிந்து போகிறதுனால நீங்கள் எப்படிப்பட்ட தேவ பக்தியும் பயபக்தியும் என்ன சொல்றாரு, பரிசுத்த நடக்கை, நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் பயபக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ நம்மளுடைய பரிசுத்த நடக்கை முக்கியம். பயத்துடன் கூடிய பக்தி, தேவனுக்கு பயத்துடன் கூடிய பக்தி செலுத்துவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, சாலமன் ராஜா தூங்கி எழுந்த போது அவர் கனவு என்று கண்டார். எலியா தூங்கி எழுந்த போது 40 நாட்கள் ஓடக்கூடிய பலத்தை பெற்றுக்கொண்டார். தாவீது நான் தூங்கினேன் எழுந்தேன், நீர் எனக்கு பாதுகாப்பாக இருந்தேன் என்று சொன்னார். களை விதைத்தவன் இரவில் விதைத்து விட்டு போய்விட்டான். ஆனால் இப்போ என்ன செய்து பகல்லே நடந்துவிட்டு. ஐத்து என்ற வாலிபன் தூங்கி விழுந்து செத்தான். ஆனால் கர்த்தர் அவனை உயிரோடு எழுப்பினார் பவுல் மூலமாக. இது நித்திரை என்பது எது? நம்ம உடல் ரீதியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நித்திரையை குறிக்கிறது. ஆனால் இந்த வசனத்தில் நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்பது நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது அசதியாக இருந்த ஒவ்வொரு கணத்தையும் குறிக்கிறது. இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது நாம் அசதியாக இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ரோமரில் சொல்கிறார் இல்லையா, இதே ரோமரில் சொல்கிறாரு, அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியிலே அனலுள்ளவராய் இருங்கள், கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யும். அனலாக இருக்க வேண்டும். அந்த அனலாக இருப்பது என்று சொன்னே ஒரு ஞாபகத்துக்கு வருது. எரேமியா என்ன சொல்றாரு, உம்முடைய வசனம் என் எலும்புகளுக்குள்ளே பற்றி எரிகிற அக்கினியாக இருக்கிறது. நம்முடைய எலும்புகளுக்குள்ளாக பற்றி எரிகிற அக்கினியாக இருக்கிறதா வசனம்? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு வசனத்தையும் வாசிக்கிறோம், படிக்கிறோம், கற்றுக்கொள்கிறோம், ஆராயிரோம். ஆனால் இந்த வசனம் நம்முடைய எலும்புகளுக்குள்ளே பற்றி எரிகிற அக்கினியாக இருக்கிறதா? நான் ஒரு உதாரணத்தை சொல்லி முடித்துக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். டைம் ஆகிடுச்சு, 1:30 மேலே ஆயிடுச்சு. எல்லோரும் பசி கிறக்கத்தில் இருப்பீங்க. இன்னும் ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன், ஏன்னா ரொம்ப முக்கியமானது அது. பாருங்கள், உடலுக்கு உணவு உண்ணும்போது அந்த உண்ட உணவு இரைப்பையில் போய் செரிக்குது. அதுக்கப்புறம் என்ன செய்யுது? குடலில் போகும்போது குடல் உறிஞ்சிகளால் அப்சர்வ் பண்ணப்படுது. டைஜஷன், அப்சர்ப்ஷன். அதன் பிறகு அந்த அப்சர்வ் பண்ணப்பட்ட சத்துக்கள் தன்மயமாகிறது, அசிமிலேஷன் சயின்ஸில் தான் சொல்கிறாங்க. அப்படி இந்த 3 காரியம் நடக்கலைனாக்கா அடுத்த வேளை நம்ம சாப்பிட முடியாது. காலையில் சாப்பிட்ட தோசை இரைப்பையில் போய் செரிக்கணும்,
செரிச்ச சத்துக்களாக பிரியுது இல்லையா, அந்த சத்துக்களாக பிரிந்தது குடலில் போய் குடல் உறிஞ்சிகளால் உறிஞ்சப்படணும். அதை அப்சர்வ். அதுக்கப்புறம் அந்த உறிஞ்சப்பட்ட சத்துக்கள் நம்முடைய உடலாக, சதையாக, இரத்தமாக, நரம்பாக மாறணும். அப்போ தான் அது செரிமானம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி நாம் வசனங்களை கற்றுக்கொள்ளும் போது அதை முதலில் புரிந்து கொள்ளுகிறோம். இப்போ இன்றைக்கி ஒரு வசனம் தான் சொல்லும், நித்திரையை விட்டு எழுந்திருக்கிறதுக்கு வேலையாயிட்டு என்று அறிந்து காலத்தை அறிந்தவர்களாக இப்படி நடக்க வேண்டும், விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபம் இருந்ததை காட்டிலும் இப்பொழுது நமக்கு அதிக சமயமாக இருக்குன்னு சொல்லுங்க. இதை புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சுக்கிட்டா போதுமா? புரிஞ்சுக்கிறது என்கிட்ட என்னது? டைஜஷன். புரிஞ்சதை ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிறது தான் அப்சர்ப்ஷன். உணவு உண்ட உணவு சத்துக்கள் குடலில் உறிஞ்சப்படுது இல்லையா, அது மாதிரி நம்ம அப்சர்வ் பண்ணிக்கணும். அதன் பிறகு இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும். அதான் அசிமுலேஷன். ஆக உணவு செரித்தல், உறிஞ்சப்படுதல், தன்மயமாதல் என்ற 3 காரியங்கள் உணவிற்கு நடக்கிறது போல நம்முடைய வசனம், நாம் படிக்கின்ற வசனம் நம்மால் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். புரிந்து கொண்டவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டபடியாக வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த 3 இருந்தால் தான் இந்த வசனத்தை படித்ததுக்கே அர்த்தம், இல்லைன்னா அர்த்தமே இல்லை. பிரியமானவர்களே, இத்துடன் நான் முடித்துக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். என்னுடைய செல் நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு, நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி புத்தகம்லாம் கொண்டு வர முடியல, மன்னிச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டால், உங்களுடைய முகவரி அனுப்பினால் உங்களுக்கு தனிப்பட்ட வகையிலே நான் புத்தகங்களை அனுப்புவேன். அதோடு கூட தபால் படம் ஒன்று இருக்கிறது. 20 சின்ன சின்ன புத்தகங்கள், புக்லெட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு புக்லையும் ஒரு 4 பாடம் அல்லது 5 பாடம் இருக்கும். அதை முடித்தாக்கா 20 பாடத்தை முடிக்கிறப்ப சர்டிஃபிகேட் கொடுப்போம். அந்த 20 புக்லெட்டை முடிக்கிற போது பைபிளவே ஒரு ரவுண்டு வந்திருப்போம். அந்த அளவுக்கு பிளான் பண்ணி தான் அந்த பாடங்கள் தயார் பண்ணப்பட்டிருக்கிறது. அதனால் யாருக்கேனும் தபால் பாடங்கள் வேண்டுமென்றால் இடத்தில் தொடர்பு கொள்ளலாம். அதுவும் என்று நற்செய்தியோட பத்திரிகையானது முதல் இதழ் நல்ல வரவேற்பு பெற்றது. பெரும்பாலான பேர் வாங்கியிருக்கிறாங்க, வாங்கினவங்க பணமும் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த பத்திரிகை பழைய இதில் கூட இருக்கிறது. யாருக்கே வேண்டும் என்று கேட்டால் நான் தருகிறேன். நீங்கள் அதை படித்து பார்த்து பயனடையுங்கள். அதன் பிறகு நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை வாங்கிக்குவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவன் எனக்கு கொஞ்சம் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார், அதனால் நான் அதை வச்சு செய்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய மொபைல் நம்பர் குறிச்சுக்கோங்க, 88 07 33 81 37 88 07 33 81 37. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பினீங்கன்னா, உங்கள் முகவரி அனுப்பினீங்கன்னாக்கா உங்களுக்கு தபால் பணம் அனுப்பி வைப்பேன். தபால் பணம் வேணுன்னா தபால் பணம் அனுப்பி வைப்பேன். நச்சீச்சுடைய பத்திரிகை வேணால் நச்சீச்சுடைய பத்திரிகை அனுப்பி வைப்பேன். கர்த்தர் தாமே என்னை ஆசீர்வதிப்பாராக. இந்நேரம் மட்டுமாக பொறுமையாக கேட்டுக்கொண்டு யாவருக்கும் என் சார்பாகவும் நான் செய்கின்ற ஊழியங்கள் எல்லாவற்றின்